அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வர். இது டெக்கின் மொழிக்காட்டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு கேஷியோ வாட்சோட அன்பாக்சிங். இதுக்கு முன்னாடியே நிறைய கேஷியோ வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்போம். இதுவும் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தான், லிமிடெட் எடிஷன் தான். இந்த பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு லிமிடெட் எடிஷன்னு. இது வந்து ஜென்ரலா உள்ள 5600 வாட்சோட சீரீஸ் தான். அதுல இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். பாருங்க எப்படி இருக்குங்கிறது. ஒரு பயங்கரமா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த வாட்சோட மாடல் நம்பர் வந்து DW5600KH அப்படின்னா கெல்வின் ஹோஃப்லர். நார்மலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்பெஷல் எடிஷன்லாம் கேஷியோ ப்ளஸ் another ஒரு பிராண்ட், ரெண்டு கொலாபரேஷனில் தான் பார்த்துருப்போம். இது வந்து ட்ரிபிள் கொலாபரேஷன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கேஷியோ அந்த கெல்வின் ஹோஃப்லருங்கிறது வந்து ஸ்கேட்டிங் போர்டில் 3 தடவை சாம்பியன்ஷிப் வென்றிருக்காரு. இதோட சேர்ந்து இந்த சாம்பியன்ஷிப் டீம் நடத்துகிறவங்க வந்து போவல் பெரால்டா. அவங்க அது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. 1978 ஆரம்பித்தது. 1980 அவங்க தான் ஸ்கேட்டிங் போர்டும் ஒரு ஸ்போர்ட்ஸு தான் அப்படின்னு அறிவித்து அவங்க ஆரம்பித்து வச்சாங்க. அந்த கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி லிமிடெட் எடிஷன் தான் இந்த மாடல். பார்ப்போம் உள்ள என்னென்ன இருக்குங்கிறத. அதுக்கு முன்னாடி ஹோஃப்லர் இவர் தான் ஸ்கேட்டிங் போர்டோட சாம்பியன். 3 டைம்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு. ஜி-ஷாக் இன்டு பவல் பெராட்ரா. பாக்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இமேஜ் வந்து அந்த ஹோஃப்லருங்கிறது அவரோட ஸ்கேட்டிங் போர்டோட பாட்டமில் இந்த சிம்பிள் வச்சுருக்காரு. அதை தான் அந்த பாக்ஸ்லேயும் போட்டிருக்காங்க. ஓகே, உள்ளே வந்து ரெகுலராக அந்த கேஷியோட இந்த ரெகுலர் புக்லெட், வாரண்டி கார்டு அதெல்லாம் இருக்குது. இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸுமே இது ஸ்பெஷல் எடிஷனுங்கிறதுனால அதுக்கு தகுந்த ஒரு பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயுமே போட்டிருக்கு பாருங்க, ஹோஃப்லர் இன்டு ஜி-ஷாக், ஹோஃப்லர் ஜி-ஷாக் இன்டு பவல் பெரால்டா. பாக்ஸ் ஃபுல் பிளாக்ல ரெட் அக்சென்ட்ல பயங்கரமாக இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இந்த டேக் இருக்குது, டேகை ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் இந்த வேரியண்டோட நம்பர் DW5600KH1DR. இப்போ நம்ம இந்த வாட்சை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். இது நார்மலாக உள்ள வாட்சாக இருந்தாலுமே இந்த பிளாக்ல இந்த ரெட் அக்சென்ட் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரெட்டே பாருங்களேன், நார்மல் ரெட் இல்லாமல் இது ஒரு மாதிரி கலர் நல்லா இருக்குது. இங்கே வந்து பவல் பெரால்டான்னு எழுதியிருக்கு, அந்த ஸ்கேட்டிங் போர்டு கம்பெனி நேமு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இந்த ட்ரிபிள் கொலாபரேஷன் வந்து வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி நிறையா வேரியண்ட் வராது. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டிசைன் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல அந்த அவரோட ஸ்கேட்டிங் போர்டோட இது அவர் நேம் கொடுத்துருக்கு, ஹோஃப்லர். ப்ளஸ் கீழே அவர் ஸ்கேட்டிங் போர்டோட இந்த டிசைனை கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு எலும்பு கூடு மண்டை மாதிரி போட்டு அது ஒரு சிங்கம். வாவ், பார்க்கவே இங்கே இருங்க கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து கட்டும் போது இது இதில் மறைஞ்சிரும். ஆனால் இந்த டிசைன் தான் தெரியும், அதனால பார்க்கவும் ஒரு நீட்டாக இருக்கு. அப்புறம் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? ஜென்ரலாக உள்ளதான். அலாம் இருக்கு, டைமர், ஸ்டாப் வாட்ச், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இது லைட்டிங் பார்த்தோம்னா அந்த பவல் பெரால்டா அவங்களோட சிம்பிள் இருக்கு பாருங்க. வெளியில வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டோட இமேஜ் கொடுத்ததுனால இவங்க லைட்ல அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கெல்வின் ஹோஃப்லருங்கிறது வந்து 2011, 2014, 2016 3 இடத்துல வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து பிரேசிலை சேர்ந்தவர், ஆனால் யூஎஸில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார். கிம்பர்லி டைமண்ட் கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கு 2014, அதில் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லீக் ஸ்கேட்டிங் போர்டிங் சூப்பர் க்ரவுன் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. மற்றபடி ஜென்ரலாக உள்ளதான். ஷாக் ரெசிஸ்ட். இதோட வெயிட் வந்து 52 கிராம்ஸ் தான், ரொம்ப லைட் வெயிட் தான்.
பட் அந்த கேஸ் அண்ட் பெசல் வந்து ரெசின் மெட்டீரியல் தான். பேண்டும் ரெசின் மெட்டீரியல் தான். வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் முன்னாடியே அதில் போட்டிருந்தாங்க. 200 மீட்டர் வந்து ஸ்டாப் வாட்ச், டைமர், ஹவர்லி சிக்னல் வச்சுக்கலாம். மல்டி அலாரமும் இருக்குது. அதேமாரி ஃப்ளாஷ் லைட்டும் வரும்னு போட்டிருக்காங்க. அந்த இப்போ அலாரம் வச்சோம் அப்படின்னாக்க அந்த ஃப்ளாஷ் வந்து இதில் எரியிற மாதிரி. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர் இலுமினேட்டர் இருக்குது. எல்இடி லைட் ஒயிட் கலர். அதேமாரி ஆட்டோ கேலண்டர் இருக்குது. 2099 வரைக்கும் இதில் வந்து கேலண்டரு, ஆட்டோ கேலண்டர் இருக்குது. பேசிக் ஃபீச்சர்ஸ் கேஷுவல் என்னென்ன இருக்குமோ அவ்வளோதான் இதில் இருக்குது. 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் டைம் ஃபார்மேட் மாற்றிக்கலாம். மற்றபடி இதோட ஸ்பெஷல் திங் வந்து அந்த ட்ரிபிள் கொலாபரேஷன் தான். பாருங்க, க்ளோஸ்அப்பாக காமிக்கிறேன் அந்த இது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது. பாக்ஸில் இருந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு. பாக்ஸில் இதை விட கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் வாட்சில் கட்டும் போது நம்ம அவ்வளோ கலர் ஆக்சென்ட் பார்த்தா நல்லா இருக்காது. இந்த சிக்னேச்சர் வந்து ஒலிம்பியன் ஸ்கேட் போர்டர்ஸ் அவங்களோட சிக்னேச்சராக அது பின்னாடி கொடுத்துருக்காது. அதேமாரி இந்த பாக்ஸும் பார்க்க அவ்வளோ அழகாக, இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கே இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி சூப்பர் மேரியோ ப்ராஸுக்கும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ், ரெட் கலர் ஃபுல் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் அப்படின்னு இந்த பாக்ஸே அவ்வளோ கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ பஞ்சியாக நல்லா இருக்கு. ஜிஷாப்க்கு கொலாபரேட் பண்ணி பண்ணுற எல்லா மாடலுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வாட்சை பற்றி டீட்டெயில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.